புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புகழ், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புகழ், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புகழ். இதயம் புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ், இதயம் புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ். கழக பேச்சாளர் எடப்பாடியார், கழக பேச்சாளர் எடப்பாடியார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ், புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ். கழக பேச்சாளர் எடப்பாடியார், கழக பேச்சாளர் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். செயலாளர் ஆதிக்கத்தை அமைச்சர் தலைமையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி நடைபெற்ற நிகழ்ச்சியை பார்க்கும்போது எடப்பாடியாருடைய தலைமையில் அனைத்து அண்ணா திராவிட பண்டார்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அடிப்பட்ட தொண்டர்களின் சார்பாக நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிற வித்தியாச அரசு கவனமான அரசு வீட்டுக்கு அனுபவரை அண்ணா திராவிட தொண்டர்கள் ஓயாமல் உறங்காமல் எதிர்த்து குரல் கொடுத்து இந்த விடியாதிமுக அரசுக்கு நாம் காத்திருக்கிற வகையில் போராட வேண்டும், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும். நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியின் தலைவராக மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு சட்டமன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத முதலமைச்சர் 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 ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு ஏதாவது பதில் செய்திருக்காங்களா? சட்டமன்றத்திலே ஒரு ஆன்மீக மகனாக அதிமுக பொதுச் செயலாளராக சட்டமன்றத்திற்கு மக்களுக்காக குரல் கொண்டு ஒரு தலைவர் சொன்னால் அண்ணா பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள். அன்பார்ந்த ஒன்றுவாய் பெரியவர்களே, தாய்மார்களே, வியாபார உரிமை மக்களை நேற்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற அரசு சொன்னது எந்த திட்டமும் செய்யவில்லை. மக்களை ஏமாற்ற அரசாங்கத்தை விலை கொண்டிருக்கிறது. விலைவாசி ஏறுகின்றது. அது எடுத்துக்கின்ற எடப்பாடியார் எடுத்துக்கின்ற ஒரே தலைவர் எடப்பாடியார் தான் தமிழ்நாட்டில். திராவிட முன்னேற்ற ஆட்சி 40 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் மக்களுக்காக சிந்திக்கிற ஒரு அரசாங்கம் இல்லை. முதலமைச்சர் மக்களை பற்றி நினைக்கவில்லை, குடும்பத்தை பற்றி தான் நினைக்க வேண்டும். பாருங்க, குடும்பத்தில் அவங்க பையன் துணை முதலமைச்சர். இன்றைக்கு அடுத்தபடியாக வந்து முதலமைச்சர் சொல்லுவார், எல்லாமே சொல்லுவாங்க. இப்படி ஒரு அரசியல் வாரிசு தமிழகத்தில் கெட்ட காரணம் ஆட்சின்னு சொன்னார். அது திராவிட முன்னேற்ற மாடல் ஆட்சி, தீவிர ஆட்சி தான். இனி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சார்கள், என்ன சொன்னார், என்ன செஞ்சார்கள் சொன்னது செய்ய முடியுமா? இனி முதல்வர் மக்கள் திட்டம், நம்பர் திட்டம், தமிழ்நாட்டில் நம்பர் முதலமைச்சர். ஏயா நான் கேட்குறேன், நம்பர் முதலமைச்சர் என்ன செய்யணும்? நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். நாட்டு மக்கள் கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்படாத முதலமைச்சர் சொன்னால் எங்கள் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், நான் எடப்பாடியார் தான். வேறு எந்த முதலமைச்சர் தமிழகத்தில் மக்களுக்காக பாடுபட யாருமே கிடையாது. அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஒருவர் தான் 4 ஆண்டுகள் முதலமைச்சர் என்ற போது நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து, அடிக்கடி திட்டம் கொடுத்து, சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், இதுபோல் ரேஷன் கடையில் தினந்தோறும் மக்களுக்காக கஷ்டப்படும் மக்களுக்காக ரேஷன் கொடுக்கின்ற அரசு அந்த எடப்பாடியார் முதலமைச்சர் கிட்ட போகுது. கொரோனா காலத்தில் 2 வருஷம் கொரோனா காலம் இந்த மக்களாக உயர்த்தார் எடப்பாடியார் அவர்கள். ரேஷன் கடை தினந்தோறும் ஏற்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்த அரசு அந்த எடப்பாடியார் முதலமைச்சர் கிட்ட போகுது.
இதுக்கு என்ன ரேஷன் கடையில் எந்த பொருளுமே இல்லை. மக்கள் வரிசையில் தவிர ஆனால் பொறுப்பு வந்து பொருள் வந்து சேரவில்லை. இப்படி ஒரு திருட்டு அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம், இந்த அரசாங்கத்தை வீழ்த்தோடு சொன்னார் அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் நம்மளாம் ஒன்று சேர்ந்து நடப்பு 2026 வெற்றி பெற்ற முதலமைச்சர் எடப்பாடியார் வந்தால் தான் நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சுடுகாடு தான். நீ பாருங்க, தமிழ்நாட்டில் வெட்டு, குத்து, கொலை, கற்பழிப்பு, பாலியல் தன்மை, தினந்தோறும் கஞ்சா பழக்கங்கள், போதைப் பொருட்கள். இந்த கடையில், மல்லிகை கடையில் பள்ளிக்கூடம் போய் பாருங்க, 9வது படிக்கிறேன், 10வது படிக்கிறேன், 11, 12 +2 பாடலாம் இன்றைக்கி போதை மாத்திரை. போனால் ஒரு கடை 20 ரூபா அது மாத்திரை. அதை வாங்கி வாயில் போட்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த அரசு கல்வித்துறையில் ரொம்ப மோசமாக போய்விட்டது. கல்வித்துறைன்னு சொன்னால் அம்மா அவர்கள் ஆட்சியில் சிறப்பான ஒரு கல்வித்துறை, தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதல் மாநில கல்வித்துறை உயர்படுத்த சொன்னாங்க. அம்மாவுடைய எடப்பாடியார் அதை கடைபிடித்து தமிழ்நாட்டில் முதல் மாநில கல்வித்துறை கொண்டு வந்தது அந்த எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கு கல்வித்துறை என்ன ஆகுது? நாசமாக போச்சு. பள்ளிக்கூட வாதில் அடிக்கிறான், படிக்கிற பெண்களை சேர்க்கை அடிக்கிறான். இப்படிதான் இந்த கல்வித்துறை தாய்மார்களெல்லாம் பெரியார்கள் இங்கே கருத்தில் சட்ட வருகை தந்துக்கிட்டோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம அதிமுக ஆட்சியில் அண்ணன் எடப்பாடியார் 4 வருஷம் முதலமைச்சர் போயிட்டு சிறப்பான ஆட்சி நடத்தார்கள். எம்ஜிஆர் அவர் 11 ஆண்டுகள் முதலமைச்சர் இருந்தார்கள். நாட்டு மக்கள் உழைத்தார்கள், திட்டங்களை கொடுத்தார்கள், மறைந்தார்கள். அம்மா அவர்கள் வந்தார்கள், 17 வருஷம் முதலமைச்சர் இருந்த போது இந்த நாட்டு மக்கள் எந்த கஷ்டமே இல்லை. ஆனால் இன்றைக்கு 40 மாதத்தில் இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசு எதையும் செய்யல. சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? நீட் தேர்வு சொன்னார், நீட் தேர்வு செஞ்சாரா? செய்யல. போய் சொல்லி ஆட்சி வந்துட்டாங்க. படிக்கிற மாணவர் கல்வி கடன் எட்டு செய்ய சொன்னார், மக்களை ஏமாற்றி ஓட்டுக்கிற ஆட்சி வந்துட்டார். கல்வி கடன் எட்டு செய்யவில்லை. இங்கே மின்சாரம், நான் ஆட்சிக்கு வந்தால் மின்சார உயர்வு ஏற்ற மாட்டேன், என்னுடைய அரசாங்கத்தில் கட்டுப்பாட்டாக வைத்திருப்பேன் ஏற்றான்னு சொன்னார். இன்னைக்கு மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு 3 முறை ஏற்றிட்டாங்க கரண்ட் பில்லு. எவ்வளோ கரண்ட் பில்லு? ஆட்சி காலத்தில் கரண்ட் பில்லு அம்மா அவர்கள் 100 மின்சாரம் கொடுத்தார்கள். ஏழை மக்கள் அதிலே வாழ்ந்தார்கள், அதிலே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன ஆச்சு? 100 மின்சாரம், அதுக்கு மேலே 600 ரூபாய் 700 ரூபா பில்லு கட்ட சூழ்நிலை. ஒரு கடைங்க டீ கடைன்னு சொன்னால் இந்த கடன் சொன்னால் ஒரு மாதத்துக்கு எடுத்துருமா 60,000 ரூபா பில் கட்டாங்க. ஆனால் அம்மா ஆட்சியில் எவ்வளோ 12,000 ரூபா. எடப்பாடி ஆட்சியில் போதும் 12,000 மாதத்துக்கு. இன்றைக்கி 60,000 ரூபா கட்ட வேண்டிய ஹோட்டலில் எப்படி கொள்ளைகிற நூதனமே கொள்ளையடிக்கார்கள். மனிதர்களின் போராட்டம் இந்திய துவங்குகிறது. நமது ஒன்றிய செயலாளரும் நமது சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சேர்ந்த பொறுப்பாளர்களே, இதே புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சி பெற்ற ஆதரவு பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடியோடைய ஆணைக்கிணங்க காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சி நடைபெறுகின்ற சங்கிலி மனித போராட்டத்துக்கு வரைத்தது சிறப்பித்து இது முன்னாலே தலைமை நடத்தி கொண்ட தலைவர், இந்த மாங்காடு நகராட்சியினுடைய கழக செயலாளர், ஆற்றல் படித்த செயல் வீரர் அருமையண்ணன் எம் பிரேம்சேகர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி இவங்களோடு சுழன்று வருகின்ற இந்த நகரத்துடைய இளைஞர் இளப்பாசனுடைய ஒன்றிய செயலாளர், இந்த நகரத்துடைய பொறுப்பாக பணியாற்றி வருகின்ற அருமை தம்பி எம்பி பரத்ராஜ் அவர்களை எங்களோடு வருகின்ற சேர்த்துக் கொடுக்கின்ற மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் அருமை தம்பி SM சுந்தரராஜன் அவர்களை இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற கழக சிறுபான்மையுடைய துணைத் தலைவர் அருமை தம்பி பட்டியல் இம்தியாஸ் அவர்களை இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்து வருகின்ற அமர்ந்திருக்கின்ற மண்டல ஐடியுடைய செயலாளர் அருமை தம்பி S சதீஷ் அவர்களை இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற மாவட்ட அண்ணா தொழிற்சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் MK சலீம் அவர்களை நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்து வருகின்ற அருமை தம்பி MS மோகன் அவர்களை
அருமை தம்பி டிஎஸ் ராஜா அவர்களை, அருமை தம்பி ரவிச்சந்திரன் அவர்களை, இங்கே வரைய தந்து சிறப்பித்திருக்கின்ற மகளிரை சேர்ந்த அருமை சகோதரி சரசா அவர்களை, கஸ்தூரி அவர்களை, அவரோட வரை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கருத்துறை மகளிரை சேர்ந்த வீராணிகளை பொறுப்பாளர்களை, அண்ணன் அசோகன் அவர்களை, இங்கே வரை தந்து சிறப்பித்து அண்ணன் வரைந்த அண்ணன் எல் மதுரை அவர்களை, இங்கே வரைந்த அருமை தம்பி பாஸ்கரன் அவர்களை, தேசிய காலத்தில் அப்பு அவர்களை, சின்ன அப்பு பெரிய அப்பு அவர்களை, அண்ணன் சொர்க்காரம் அவர்களை, அருமை தம்பி பாலாஜி அவர்களை, அருமை தம்பி பி ஹரிவேந்தர் அவர்களை, இங்கே வருகின்ற அருமை அண்ணன் எல்லப்பன் அவர்களை, அருமை தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களை, அருமை தம்பி கோதண்டம் அவர்களை, அண்ணன் முனீஸ்வரன் அவர்களை, இங்கே வருகின்ற சிறப்பித்துக் கொடுக்கின்ற உங்கள் அனைவரும் நான் சொல்வதுதான் யாசை. ஆனால் இருந்தாலும் இது நேரம் இல்லை. இங்கே வருகின்ற நகரத்தை சேர்ந்த நகரகத்துறை பொறுப்பாளர்களை, திரு அணி சேர்ந்த பொறுப்பாளர்களை, மாவட்ட சேர்ந்த பொறுப்பாளர்கள், ஒடியை சேர்ந்த பொறுப்பாளர்களை, இது நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சி என்பது தமிழ்நாடு நூற்கண்டைக்கு எடப்பாடியார் ஒத்துழைப்பை நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம், இந்த விலைவாசி உயர்வை கண்டித்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு 40 மாதம் ஆகிவிட்டது. திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்து, திராவிட மாடல் திமுக ஆட்சி வந்து 40 மாதம் ஆகிடுச்சு. சொன்னதெல்லாம் செய்யாமல் இன்றைக்கு இந்த அரசு மோசமான நிலைக்கு சென்று கொள்வதை முறியேற்ற வகையில்தான் நம்முடைய அந்த எடப்பாடியார் ஒத்துழைப்பு நடப்புகிற சங்கிலி மனிதனி போராட்டம். இந்த நேசகாந்தோடு சேர்த்துக்கின்ற விலைவாசி பாருங்கள் விண்ணப்பிக்கிறது. இது வரைக்கும் மின்சாரத்தில் 3 முறை, மாதத்துக்கு 3 முறை மின்சாரத்தை உயர்த்திருக்கார்கள். அந்த மின்சாரத்துக்காக உயர்த்தி தான் கண்டித்து தான் இன்றைக்கு மனிதசங்கிலி போராட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உணவுகளும் மருத்துவ வரவேற்றும் இந்த நிகழ்ச்சியை நடப்புகின்ற அனைத்து விலைவாசி வரி, நகராட்சிய வரி உயர்வுகள், பட்டா கொடுப்பதற்கு மோசடிகள், இங்கே ரீசாகின்ற வேல்யூஷன் உயர்த்தப்படுகின்ற அதை கண்டித்து இங்கே போராட்டம். ஒரு நிகழ்ச்சி வருகின்ற போது பாலியல உயர்வு, அரிசி மண்ணெண்ணெய் ஜாஸ்தி எண்ணெய் குறையாக அதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம். இப்படி ஒரு நிகழ்ச்சியும் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார்கள் சிந்தித்து இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டம், மனிதசங்கிலி கண்டன ஆர்ப்பாட்டம். நீச்ச கலந்து கொண்டு சேர்த்துக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களும் அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்றத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் மிக சிறப்பாக செயலாற்ற வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சியை கண்டிக்கிற வகைதான் இந்த கூட்டம் நடப்பட்டுக் கொள்கிறது. இன்றைக்கு காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் வருகின்ற நமக்கு பாதுகாப்பு வருகிறார்கள், பத்திரிகையாளர் வந்திருக்கிறார்கள். இங்கே நிகழ்ச்சியை பேசுகின்ற பொழுது அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை தவறாக பேசுகிறார்கள். அதை கண்டிக்கிறவர்கள் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். மனிதசங்கிலி போராட்டம் சொன்னால் இந்த நாட்டு மக்களுக்காக, நாட்டு மக்கள் கொடுக்கிற ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வேறு எந்த கட்சியும் கிடையாது. பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி இருக்கின்ற திருமாவளவன் மதுவிலக்கு ஆர்ப்பாட்டம் மாநாடு வச்சார்கள். அது என்ன ஆச்சு தெரியுமா? மதுவிலக்கில் அவர் சொன்னது எதுவும் செய்யலை. நின்று ஒரு தலைவர் சொன்னால், அந்த இயக்கத்திற்கு ஒரு தலைவர் சொன்னால் சொல்லுகின்ற கட்டளையோடு செய்கின்றதான் தலைவன். ஆனால் ஒரு நேரத்தை ஒரு பேட்டி விட, ஒரு நேரத்தை ஒரு பேட்டி விடாது. மத்திய அரசாங்கத்துக்கு மதுவிலக்கு மாநாடாம். மத்திய அரசாங்கத்துக்கும் இவருக்கு என்ன இருக்குது? மத்திய அரசாங்கம் மதுவிலக்கு வந்து தமிழ்நாடுடைய அரசாங்கம் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் தான் அதுக்கு வரி விலக்கும் சரி, அது கடை முழுவதும் முதலமைச்சர் அதுக்கு சட்டம் பண்ணணும். இந்த தமிழ்நாடு அரசாங்கம் தான் மதுவிலக்குடைய பொறுப்பு. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மதுவிலக்கு எங்கே பார்த்தாலும் மல்லிக்கல் இருக்குது. மல்லிக்கல் இருக்கிறார்கள். 24 மணி நேரம் இன்றைக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வை பார்க்கின்ற போது அண்ணா முன்னேற்றம் ஒரு கட்சி எதிர்த்து இன்றைக்கு திராவிட முன்னேற்றத்தை குறைப்பது ஒரு கட்சி சொன்னால் எடப்பாடியார் அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவர். மாநில சக்தி படுத்த எதிர்கட்சி சங்கம் விலை கொள்கிறார் சொன்னால் நாம் எடப்பாடியார் பொறுத்து தான். எத்தனையோ கட்சிகள் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார்கள் இன்றைக்கு 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு பிரதான கட்சியினுடைய எதிர்கட்சியாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விலை கொண்டிருக்காங்க. இன்றைக்கு பாருங்க, விலைவாசி இது வரைக்கும் சொன்னதை நான் எத்தனையோ போராட்டம் பண்ணோம். அந்த வரி விலக்கு ரத்து செய்ய வேண்டும் தான், ரத்து செய்ய வேண்டும். இந்த ஒரு விலைகள் காய்கறி விலை பார்த்தா இன்றைக்கி 250 ரூபா ஒரு கிலோ தக்காளி, கத்திரிக்காய் 110 ரூபா. இன்றைக்கி ரேஷன் கார்டு போய் பாருங்கள், பொருளே இல்லை. அரிசி இல்லை, கிரோசின் இல்லை, பருப்பு இல்லை, பாமாயில் இல்லை. அந்த மக்கள் இன்றைக்கி பாதிப்பு வகையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி விலை கொள்கிறது. இந்த அரசு தேவையா? இந்த அரசு ஓய்வு முறை, விரட்டு முறை அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் ஓய மாட்டார்கள்.
இந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற எடப்பாடியார் அவர்கள் இந்த சிறந்த தலைவர்களுடைய இயக்கத்திற்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் வயதில் நம் தலைவர் பின்னாடி இருந்து நாம் ஒன்று சேர்ந்து இந்த இயக்கத்தில் நாம் பணியாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் சொன்னால் தமிழர் எந்த கட்சியும் இல்லை. இந்தியாவிலே ஒரு அம்மாவது 3வது இயக்கமாக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற தமிழ்நாட்டின் முதன்மை இயக்கம் எவருக்கும் சொன்னால் நான் எடப்பாடி அவருடைய புரட்சியாளர் 2 கோடி உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்துடைய தலைவர் எடப்பாடியார் அவர்கள் 2 கோடி தொண்டர்கள் உருவாக்கப்பட்டு இந்த இயக்கத்தை உருவாக்கி இன்னைக்கு ஒரு தலைவராக இன்றைக்கு சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு சொன்னார். அவர் தான் இந்த வாய்ப்பை